என்ன உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ லொகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் கொடுங்க. இப்போ மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இல்லைனா கீழே ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் போட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ். இங்கே மேலே பாருங்கள், இதில் நீங்கள் என்னென்ன டிக்கெட் வாங்கலாம்னு போட்டிருக்கு. ஜென்ரல் டிக்கெட், QR புக்கிங் ஸ்டேஷனில் இருக்கும்ல, அந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் டிக்கெட் எடுக்கலாம். குயிக் புக்கிங், இதில் நீங்கள் புக் பண்ணுற ஃப்ரீக்வெண்ட் லொகேஷன் இந்த குயிக் புக்கிங்கில் சேவ் ஆகிடும். இங்கே இருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தென் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அண்ட் லாஸ்ட் சீசன் பாஸும் நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லோக்கல் அண்ட் ஜென்ரல் டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஜர்னி டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பேப்பர் அண்ட் பேப்பர்லெஸ் டிக்கெட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பேப்பர்லெஸ் டிக்கெட்னா டிஜிட்டலாக உங்கள் மொபைலுக்கு இந்த டிக்கெட் வந்துடும். அதே பேப்பர் டிக்கெட்னா நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு பேமெண்ட் வந்து இந்த ஆப்பில் பண்ணணும். பண்ணிட்டு கவுண்டரில் போய் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லி அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கணும். ஸோ நான் இப்போ பேப்பர்லெஸ் டிக்கெட் வாங்குறேன். பேப்பர்லெஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள் ஃப்ரம் அண்ட் 2 பிளேஸஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் திருவான்மியூர் டு சிந்தாதிரிப்பேட் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு இதில் நீங்கள் அந்த லொகேஷனோட நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் புக் பண்ணணும்னா ஜஸ்ட் கெட் ஃபேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, அதோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் இங்கே ஷோ ஆகுது. இதில் நீங்கள் மேலே அடல்ட் எவ்வளோ பேர், சில்ட்ரன் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணிக்கலாம். அது அக்கார்டிங்காக டோட்டல் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகிடும். தென் டிக்கெட் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஜர்னியா இல்லை ரிட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரெயின் டைப் வந்து ஜென்ரல் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு, எக்ஸாம்பிள் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இல்லை எக்ஸ்பிரஸாக, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கிளாஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்களா இல்லை ஜென்ரல் கிளாஸாக, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பேமெண்ட், நீங்கள் இதில் எந்த பேமெண்ட் மோட் வச்சு நீங்கள் பே பண்ணுறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லேயே ஒரு வேலட் இருக்கும், அதிலே நீங்கள் மணி லோட் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபோன்பே, ஜிபே அது யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பே யூசிங் UPI ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ புக் டிக்கெட் கொடுங்க. இதில் பேடிஎம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் UPI ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் செலக்ட் UPI ஆப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்களா, அது செலக்ட் பண்ணி பே பண்ணுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த டிக்கெட் அகைன் செக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஹோமில் வந்து இங்கே ஷோ டிக்கெட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டிக்கெட் அங்கே இருக்கும். இந்த டிக்கெட் வந்து 24 hours இந்த ஆப்பில் இருக்கும். இப்போ ஜென்ரல் டிக்கெட் எடுக்கணும்னாலும் இந்த சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்க, நான் சென்ட்ரல் டு காட்பாடிக்கு டிக்கெட் போடுறேன். இப்போ அதோட ஃபேர் பாருங்க, மெயில் டிக்கெட்டுக்கு 65, அதே சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு 75. நெக்ஸ்ட் அந்த அபோவ் சேம் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டிக்கெட்டும் நீங்கள் எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.